Hi, hi, hi. Are you able to see me and hear me well? Super. So, wait a minute. I have chosen the background wrong. Yes. So, welcome to another healing session, Ho'oponopono healing session. As we are three here, we already know the story of Ho'oponopono, how Dr. Hewlett has given these 4 phrases popular and very unique way to the world. So இது ஆக்சுவலா ஹவாயன் பிராக்டிஸா இருந்தா கூட இதை ரொம்ப பிரபலப்படுத்தினது அப்படின்னு பார்த்தா டாக்டர் ஹியூலன் அவர்கள் தான் வந்து இந்த ஹூஓனோபோனோ பிராக்டிஸை வந்து ரொம்பவே பிரபலப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த ஸ்டோரி தெரியும். அதனால இன்னைக்கு நாம வேற சில விஷயங்கள் அது ரிலேட்டடா நம்ம பார்த்துட்டு 21 times as usual ஹூஓனோபோனோ பண்ண போறோம். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் தட்? ஸோ இந்த ஹூஓனோபோனோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். அண்ட் ஆல்சோ அது வந்து செல்ஃப் ஹீலிங் தன்மையுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எதனால அப்படின்னா நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, வேர்ட்ஸ் ஹாவ் சோ மச் பவர் அண்ட் வேர்ட்ஸ் ஹாவ் சோ மச் எனர்ஜி அண்ட் வேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் செர்டன் கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். ஸோ அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். வேர்ட்ஸ் நம்ம ஒரு வேர்ட்ஸ் அட்டர் பண்ற வேர்ட்ஸும் வந்து ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியில அது இருக்குது, சர்டன் எனர்ஜி வைப்ரேஷன்ல அது இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நம்ம அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சொல்ற ஒரு வார்த்தையும் ஒரு நல்ல மங்களமான நல்ல சொற்களா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ நம்ம அமங்கலமான சொற்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நம்மளை மட்டும் பாதிக்கிறது இல்ல, நம்ம அந்த எப்படி சொல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற இடம், நம்ம ஸ்பேஸ், நம்ம என்விரான்மெண்ட் அண்ட் இன் டர்ன் நம்மளோட மொத்த அட்மாஸ்பியர், நம்மளோட மொத்த எர்த்தையும் நம்ம சொல்ற ஒரு வார்த்தை வந்து பாதிக்குது. அதை நீங்க உங்களால இப்ப உணர முடியுதா? ஏன்னா அது வைப்ரேஷனா இருக்கிறதுனால அது வெளியில வரும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பாதிக்குது. அண்ட் அது இன்டர்ன் நம்ம அட்மாஸ்பியரை பாதிக்குது. அது இன்டர்ன் நம்மளோட மொத்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வைப்ரேஷனை ஒரு சின்ன விதத்துல, அது ரொம்ப பெருசா இல்லாட்டாலும் சின்ன விதத்துலயாவது நம்ம அட்டர் பண்ற வேர்டு வந்து அந்த வைப்ரேஷன்ல மாத்துது அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் அந்த காலத்துல அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அந்த வைப்ரேஷன் நம்மளை பாதிக்காட்டாலும் நம்ம குடும்பத்தை, நம்ம என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் பாதிக்கி நீங்க நல்ல வார்த்தைகளா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே நமக்கு தெரியும், நம்ம சின்ன பிள்ளையில நம்ம வீட்டுல ஐயோ அப்படின்னு சொன்னா உடனே வயசான பெரியவங்க நம்ம வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? மங்களம் மங்களம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ எதனால அப்படின்னா அந்த ஐயோங்கிற அந்த வைப்ரேஷன் வந்து லோ வைப்ரேஷன் உள்ள ஒரு வேர்டு. ஸோ அந்த வைப்ரேஷன் நம்மளை சுத்தி இருக்கிற அந்த இடத்துலயும் அந்த வைப்ரேஷனை மாத்தும், இருக்கிற அந்த வைப்ரேஷனை அது மாத்தும். அதனால தான் உடனே அப்படி ஒரு வார்த்தை நம்ம ஐயோ அப்படின்னு சொன்னா மங்களம் மங்களம்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த மங்களம்ங்கிற வார்த்தைக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது கிரியேட் பண்ணும். அதனாலதான் அந்த எனர்ஜி வைப்ரேஷன் மாறுறதுக்குள்ளாடி பெரியவங்க மங்களம் மங்களம் சொல்லி அந்த வைப்ரேஷனை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணுது, ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அதனால தான் அது அது அவ்வளவு அந்த வேர்ட்ஸ் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஹூஓனோபோனோ பிரேயர்லையும் நம்ம 4 ஃப்ரேசஸ் சொல்றோம். அந்த 4 ஃப்ரேசஸை நம்ம அட்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது, ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகுது. அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஃப்ரீக்வன்சியா இருக்கிறதுனால அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முதல் விஷயம்.
வேர்ட்ஸ் ஏன் பவர்ஃபுல், அதுவும் அந்த ஹூ ஊனோ போனோ பிரேயர்ல இருக்கிற 4 phrases ஏன் பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா, எனர்ஜி லெவல்ல எவ்ரிபடி இஸ் பீயிங் கனெக்டட். ஸோ எனர்ஜி ஃபார்ம்ல நம்ம உடம்பு தான் அழியுது. நம்மளோட இறப்புக்கு அப்புறம் நம்மளோட உடம்பு தான் அழியுது. ஆனா நம்ம ஆத்மான்னு நம்ம சொல்லக்கூடியது, அதாவது எனர்ஜி சொரூபம், சக்தி சொரூபம், அதுக்கு அழிவு இல்லைன்னு சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எனர்ஜி இந்த பிரபஞ்சத்துல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அது வடிவு எடுக்கிற விதம் தான் வேற வேற பாடியில நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம எல்லாரும் ஒரு விதத்துல எனர்ஜி லெவல்ல கனெக்டடா தான் இருக்கிறோம். ஸோ இப்ப நான் இங்க இருக்கிறேன்னா என்னோட எனர்ஜி லக்ஷ்மியோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. லக்ஷ்மியோட எனர்ஜி சுசியோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி நம்ம இங்க 3 பேர் இருந்தா கூட 3 பேரோட எனர்ஜியுமே கனெக்டடா தான் இருக்கு. அதனால இந்த 4 phrases நம்ம அற்று பண்ணும்போது நம்ம உடம்புலயும் அதே வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அண்ட் நம்மளை சுத்தி இருக்கிற இடங்கள்லயும் அதே வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம உடம்புக்குள்ள அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆகும்போது நாம எனர்ஜி லெவல்ல ஒன்னா இருக்கிறோம். அப்படிங்கும் போது எனக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் உங்களுக்குள்ள எனர்ஜி அந்த வைப்ரேஷனையும் அது பாதிக்கும். புரிஞ்சுதா? 2வது லெவல் எப்படி, அப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அந்த எனர்ஜி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, ஒருத்தங்க சொல்ற அந்த ஃப்ரேசஸ் அந்த மந்த்ரா இன்னொருத்தவங்களை எப்படி அது பாதிக்குது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல, நம்ம உடம்புக்கு நம்மளோட பாடிக்கு அதுக்கு எல்லாம் தான் டைம் ஸ்பேஸ் இருக்கு. இப்ப நான் இங்க பக்கத்துல இருக்கேன் அப்படின்னா உங்களை தொட முடியாது. உண்மைக்கு பிசிக்கலா நான் உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்க வேற எங்கேயோ ஜூம்ல இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களை இந்த பிசிக்கல் அவுட்டர் வேர்ல்டுக்கு டைமென்ஷன் இருக்குது, அவுட்டர் வேர்ல்டுக்கு டைம் இருக்குது, அவுட்டர் வேர்ல்டுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் லொகேஷன் இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் நம்மளோட என்ன சொல்ல ரெஸ்ட்ரிக்ஷன். 3D வேர்ல்டுல அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்ம ஹையர் லெவலுக்கு 4D 5D லெவலுக்கு போகும்போது நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்கிறது இல்லை. அதாவது இப்ப நான் லக்ஷ்மியை தொடணும் அப்படின்னு நினைச்சேன்னா, சுசியை தொடணும்னு நினைச்சேன்னா 3D பிளேன்ல முடியாது. ஆனா 5D 4D பிளேன்ல கட்டாயமா முடியும். ஏன்னா எனர்ஜி வைஸ் நான் சுசியை அப்படியே மனசுல நினைச்சு சுசியோட நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு மனசார நான் ஆழமா விரும்பினேன்னா கட்டாயமா என்னோட எனர்ஜி அந்த சுசியோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகும். நீங்க அதை உணர்ந்திருக்கீங்களா? என்னைக்காவது ஒருத்தங்களை பத்தி நீங்க ஆழமா சிந்திச்சிருப்பீங்க, இல்ல அவங்கள பத்தி ஏதாவது ரொம்ப பேசி இருந்திருப்பீங்க. அப்போ உடனே அவங்க தற்செயலா கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. நமக்கு இல்லைன்னா ஒரு 2 நாள் கழிச்சாவது அவங்க சொல்லுவாங்க, 2 நாளுக்கு முன்னாடி நான் உன்னைய ரொம்ப நினைச்சேன், இல்ல 2 நாளுக்கு முன்னாடி உன்னைய பத்தி பேசினேன். அதை உணர்ந்திருக்கிறீங்களா நீங்க? Have you realized that somewhere else? எதனால இப்ப புரிஞ்சுக்கோங்க. எனர்ஜி, நம்மளோட எனர்ஜிக்கு டைம் கிடையாது, நம்மளோட எனர்ஜிக்கு டிஸ்டன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நம்மளோட எனர்ஜிக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால தான் ஒருத்தங்களை மனசுல நம்ம வச்சு அந்த ஹூனோ போனோ பிரேயர் சொன்னோம்னா அவங்க எனர்ஜிய அது டச் பண்ணும். புரியுதா? பேசிக்கலி we all are energetically connected. We are all one at energy level. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ அதுதான் இந்த ஹூ ஊனோ போனோ பிரேயரோட பேசிக் அடிப்படையான சயின்டிபிக் ரீசன். எல்லாரும் கேட்கலாம், ஏன் ஹூ ஊனோ போனோ ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதோட ரீசன் இதனாலதான். யார நினைச்சு நம்ம அந்த ஹூ ஊனோ போனோ பிரேயர் மனதார பண்றோமோ, இல்ல எந்த ஒரு சூழ்நிலையை காரணமா நம்ம ஹூ ஊனோ போனோ பிரேயர் பண்றோமோ, அந்த எனர்ஜி நமக்குள்ள இருக்கிற அந்த வைப்ரேஷன் அந்த யாரு நம்ம நினைக்கோம், எந்த சூழ்நிலையை நினைக்கமோ அந்த எனர்ஜியோட கட்டாயமா கனெக்ட் ஆகும். புரியுதா இப்போ?
சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்க ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு பர்டிகுலரா எப்பவுமே ஹூ ஓனோ போனோ ப்ரேயர் பண்ணும்போது ஆரம்பத்துல அதுவும் பிகினர்ஸா இருக்கும்போது ஒரு விஷயத்த எடுத்துட்டு ஹூ ஓனோ போனோ பண்ணுங்க. 2-3 விஷயம் எடுக்காதீங்க. ஏன்னா எனர்ஜெட்டிக்கலா நீங்க எல்லா இதுலயும் கனெக்ட் ஆகணும். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு பிராக்டிஸ் இல்லாததுனால எனர்ஜெட்டிக்கலா ஒரு 4 விஷயம் எடுத்தீங்கன்னா 4 விஷயத்திலையும் நம்மளால கனெக்ட் ஆக முடியாது. அதனால பேசிக்கா பிகினர்ஸ் லெவல்ல இருக்கும்போது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு ஹூனோ போனோ பண்ணுங்க. அட்லீஸ்ட் மினிமமா ஒரு 11 டேஸ் 21 டேஸ் அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கு கட்டாயமா ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க நல்லா பிராக்டிஸ் ஆகி நல்லா நம்ம அடுத்த லெவல் அட்வான்ஸ்டு ஹூனோ போனோலாம் இருக்குது. நம்ம செய்யறது இங்க பேசிக் ஹூனோ போனோ தான் பண்றோம். ஸோ அதுல உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்ததுன்னா அடுத்த 2-3 விஷயங்களை நீங்க எடுத்துக்கிடலாம். எஸ் லக்ஷ்மி. இப்ப சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் எடுத்துக்கிறேன். 5 நாள் ஒரு டாபிக் ஒரு இன்டென்ஷனோட பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிள் அடுத்த 5 நாள் இன்னொரு சைக்கிளுக்கு எடுக்கலாம். இல்லாட்டி ஏதாவது மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் ஏதாவது இருக்கா? இல்லாட்டி ஒரு நாள் ஒண்ணுக்கு இருக்கு, இன்னொரு நாள் இன்னொருக்கு பண்ணலாமா? நம்ம மனசுல ஒரு நாளைக்கு ஒண்ணு தோணும் இல்லையா? எஸ். சோ அதுதான் இந்த ஹூ உனோ போனோவோட ஃபிளெக்சிபிலிட்டி, ஹூ உனோ போனோவோட அடாப்டபிலிட்டி, ஹூ உனோ போனோவோட பவர்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல அந்த மாதிரி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு மனசுல அன்னைக்கு எனர்ஜி லெவல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 நாள் ஒரு இதுக்கு பண்ணிட்டு இன்னொரு அடுத்த 5 நாள் அடுத்த விஷயத்துக்கு கூட பண்ணலாம். அப்படி இல்ல நேத்து ஒரு விஷயத்துக்கு நான் பண்ணினேன், இன்னைக்கு எனக்கு வேற ஒரு விஷயத்துக்கு ஹூனோ போனோ பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு பண்ணலாம். பட் இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த இன்டென்ஷன் செட் மனசுல வைக்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் ஹூனோ போனோல 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்னைய கிளீன் பண்றது மூலமா, நான் என்னைய கிளியர் பண்றது மூலமா நான் என்ன விஷயம் நினைக்கிறேனோ அதுவும் கிளியர் ஆகும். நான் என்னைய கிளீன் பண்றது மூலமா நான் எந்த ஒரு விஷயம் நினைக்கிறேனோ அதுவும் கிளீன் ஆகும். அப்படிங்கிற 100% நம்பிக்கை, 100% ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஏத்துக்கணும். நம்ம என்னைக்குமே அடுத்த அந்த என்ன ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இதை நம்ம கிளியர் பண்ணல. அதை புரிஞ்சுக்கோங்க. ஹூனோ போனோல என்ன பண்றோம்னா அதை நமக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜியை ஏதோ பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அத நமக்குள்ள இருக்கிற அந்த பிளாக்கேஜை தான் நம்ம கிளியர் பண்றோமே ஒழிய வெளியில இருக்கக்கூடியதை நம்ம கிளியர் பண்ணல. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ஹஸ்பண்டோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹூனோ போனோ சொல்லல. புரியுதா? அந்த அவங்களுக்காக வேண்டி நம்ம சொல்லல. முழுக்க அந்த நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடக்காததுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு எனர்ஜி தான் அவங்கள அப்படி செய்ய வைக்குது. அதனால நான் என்னை கிளியர் பண்றது மூலமா, நான் என்னைய கிளீன் பண்றது மூலமா எனர்ஜெட்டிக்கலி வி ஆர் அலைன்ட் அண்ட் எனர்ஜெட்டிக்கலி வி ஆர் ஒன். ஸோ இந்த ஹோல் பிரபஞ்சத்துல எல்லாமே எனர்ஜெட்டிக்கலி ஒன் தான். அதைத்தான் கடவுள்னு சொல்றோம். புரியுதா? எல்லாருமே ஒண்ணுதான், யாருமே வேற வேற கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது நான் என்னைய சுத்தப்படுத்துறது மூலமா, என்னை நான் கிளீன் பண்றது மூலமா நான் எனர்ஜெட்டிக்கலி என் ஹஸ்பண்டோட நான் கனெக்ட் ஆயிருக்கேன். அவருக்கும் அந்த ஹீலிங் நடக்கும். அந்த அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு முழுசா வேணும். ஹூ ஊனோ போனோ பண்ணும்போது துளி அளவு உங்களுக்கு ஹூ ஊனோ போனோ பண்ணும்போது ஒரு தாட் வந்ததுனாலோ ஒரு எண்ணம் வந்ததுனால இது ஒர்க் ஆகுமா நம்ம பண்றோமே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு துளி அளவு வந்தா கூட இது அவ்வளவு தூரம் உங்களுக்கு பயன்படாது. அப்படி இருந்தா நீங்க ஜஸ்ட் அன்னைக்கு அதை வந்து செய்யாதீங்க. நான் அதைத்தான் சொல்லுவேன். கட்டாயமா செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்யாதீங்க. பட் நம்பிக்கையோட செய்யும் போது அது நிறைய மாற்றங்களை உருவாக்கும். அடுத்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது,
என்னைக்குமே எனர்ஜி ஒர்க், இது வந்து ஆக்சுவலா எனர்ஜி ஒர்க், இன்னர் ஒர்க், எனர்ஜி ஒர்க், ஹூனோபோனோ பிராக்டிஸ் பண்றது. ஸோ இது பண்றது நமக்காக வேண்டி மட்டும் நம்ம பண்ணல, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனர்ஜெட்டிக்கலி எல்லாம் ஒண்ணுங்கும் போது நீங்க ஹீல் ஆனீங்க அப்படின்னா உங்க குடும்பம் ஹீல் ஆகும், உங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அவசியமா அவங்க ஹீல் ஆவாங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது பிசிக்கல் பாடியில ஏதாவது இருக்கும், சளி பிடிச்சிருக்கோம் பிள்ளைங்களுக்கு, இல்ல சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது கை கால் வலி இருக்கும், தலைவலி இருக்கும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களை ஹீல் பண்ற போது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த எனர்ஜி போகும், அவங்களும் கிளீன் ஆவாங்க, உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் ஹீல் ஆவாங்க. அண்ட் நீங்க உங்களுக்கு மட்டும் ஹீலிங் பண்ணல, உங்க ஃபேமிலிக்கு பண்றீங்க. உங்க ஃபேமிலிக்கு பண்றீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த யூனிவர்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்க. புரியுதா? ஹீலிங் எனர்ஜிய இந்த யூனிவர்ஸுக்கும் நீங்க கிரியேட் பண்றீங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த நீங்க பண்றீங்க. ஸோ எல்லாராலையும் அந்த ஹீலிங் பண்றதுக்கு நம்ம வர முடியாது, செய்ய முடியாது. நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம்னு தான் சொல்லியிருக்கிறோம். நான் ஒரு செஷன்ல நான் சொல்றதும் யாருக்கு தேவை இருக்கோ, யாருக்கு இந்த இந்த சனத்துல அவங்க இதை ஹீல் ஆகணும் அப்படின்னு இருக்குதோ அவங்க மட்டும்தான் இந்த செஷனுக்கு வருவாங்க. ஸோ அதுதான் நான் ஒரு செஷன்லயும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை. பட் தோஸ் ஹூ ஆர் பீயிங் chosen by the universe to heal themselves and to heal others are being present here today. So thank you for turning up for this Ho'oponopono healing session. So இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஹீல் பண்றதுக்கு பாருங்க. ஸோ நான் இன்னைக்கு எனக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா, என்னோட காலில் இருக்க கிராக்ஸ் சரியா ஆயிருக்கு, ஓரளவுக்கு எனக்கு சரியா ஆயிடுச்சு. இருந்தாலும் ஃபுல்லும் ஐ எம் நாட் ஃபுல்லி ரெக்கவர், இன்னும் கொஞ்சம் ரஃப் ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ அதை நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லும் நான் வந்து என்னோட கால்களுக்கு நான் என் ஃபோக்கஸ், நான் சொல்லும் போது என் கவனத்தை, அவேர்னஸை நான் என் கால்களுக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நான் இந்த ஹூனோபோனோ ரிப்பீட் பண்ண போறேன். அதே மாதிரி நீங்க என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாட்ல போட்டீங்க, இல்ல அன்மியூட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் இனிஷியலா இந்த ஹீலிங் பிரேயர் ஆரம்பிக்கும் போது அதை இன்வோக் பண்ணிட்டு நான் அந்த 21 டைம்ஸ் சொல்ல ஆரம்பிப்பேன். ஓகே, சாரி அன்மியூட்ல இருக்குது. கேக்குதா? கேக்குதுப்பா. நான் வந்து சாக்குக்கு பண்ணேன், சாக் கம்யூனிட்டிக்கு. தேங்க்யூ. நம்மளோட ஃபேமிலிக்கு. எஸ், சுசி வந்து டீப் ஸ்லீப்புக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்க நம்ம ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு விஷயத்த நீங்களும் மனசுல ஒரு இன்டென்ஷனா வச்சுக்கோங்க. உங்க மனசுல ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கட்டும். ஒருவேளை உங்க கவனம் சிதறுச்சுனாலும் நீங்க அதுக்கு கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் எப்போ உங்களுக்கு கவனம் சிதறுது அப்படின்னு தோணுதோ பேக் நான் சொல்லிட்டு இருக்க அந்த மந்திரத்துக்கு வந்துருங்க. இல்ல ஏன் கூட மனசுலயோ இல்ல வாய் விட்டோ நீங்க அந்த 21 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ மியூசிக் பிளே பண்றேன், அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதான்னு சொல்லுங்க. அப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். மந்திரம் சொன்னீங்க, என்ன மந்திரம்? டிஸ்ட்ராக்ஷன் ஆன மந்திரம். டிஸ்ட்ராக்ஷன் ஆன மந்திரம் சொன்னீங்க, என்ன மந்திரம்? கேக்குதா? என்ன கேக்குறாங்க? அவங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆனா மறுபடியும் மந்திரத்துக்கு வரணுமான்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, டிஸ்ட்ராக்ஷன் ஆனா நான் ஹூனோபோனோ பிரேயர் சொல்லி அவேர்னஸ் திருப்பி அந்த ஃப்ரேசஸ்க்கு கொண்டு வாங்க. அப்பா மியூசிக் சரியா ஆடியோ லெவல் கரெக்டா இருக்கு. பட் இந்த வாய்ஸ் என்னமோ பிரேக் ஆன மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஹெட்ஃபோன் ஏதாவது மாட்டிட்டீங்கன்னா. ஒரு நிமிஷம்.
கேக்குதா இப்போ நான் பேசுறது? மியூசிக் நின்னு போச்சு. ஓகே. கொஞ்சம் எஸ், வசதியா உட்கார்ந்து ஆழமா பேசுறது கேட்கல. மியூசிக் கேட்டா நீங்க பேசுறது கேட்க மாட்டீங்க, நீங்க பேசினா மியூசிக் கேட்க மாட்டீங்க. இல்ல இப்ப நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? என்ன? Are you able to hear me now? Yes. சுசி கேக்குதா கிளியரா? ஓகே. சோ வசதியா உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மெல்லமா மூடிக்கோங்க. ஆழமா 3 மூச்சு இழுத்து விடுங்க. எனக்கு இந்த க்ஷணத்துல இந்த ஹீலிங் செஷன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த கடவுளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை இந்த ஹீலிங்க்கு முழுமையா ஒப்படைக்கிறேன். எனக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சு எனக்கு உண்டான அந்த ஹீலிங் நடக்கிறதுக்கு நான் முழுமையா என்னை அது அனுமதிக்கிறேன். I wholeheartedly allow myself to fill with this universal cosmic healing energy. I take 100% responsibility for cleaning and clearing myself through this Ho'oponopono healing prayer. நான் 100% பொறுப்பு ஏத்துக்கிறேன். என்னைய இந்த Ho'oponopono healing prayer மூலமா என்னைய சுத்தப்படுத்துறதுக்கும் என்னோட தடைகளை தகர்க்கிறதுக்கும் நான் இந்த 4 ஃப்ரேசஸையும் இன்னைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி இந்த Ho'oponopono ஹீலிங் பிரேயர் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அதை மனசுல நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. உங்களோட எனர்ஜியோட அந்த விஷயத்தோட கனெக்ட் ஆகுங்க. கால்கள் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள்ல இருந்து எல்லாம் ஹீல் ஆகணும் அப்படின்னு அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரணும், நல்ல நிம்மதியான ரொம்ப ஆரோக்கியமான தூக்கம் வரணும் அப்படின்னு அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட நான் கேட்டுக்கிறேன்.
இந்த சாக் ஃபேமிலி நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல சந்தோஷத்தோடும் நல்ல வளத்தோடும் நல்ல நிம்மதியோடும் நல்ல உறவுகளோடும் நல்ல அபரிமிதத்தோடும் இருக்கணும் அப்படின்னு நாங்க இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட வேண்டிக்கிறோம். எந்த விஷயத்துக்கு நீங்க ஹோவோனோபோனோ பண்ணணுமோ அந்த விஷயத்தோட எனர்ஜெட்டிக்கலா கனெக்ட் ஆகுங்க. உங்க இன்டென்ஷனோட நீங்க எனர்ஜெட்டிக்கலா கனெக்ட் ஆகுங்க. நாம இப்போ 21 முறை ஹோவோனோபோனோ ஹீலிங் ஆரம்பிக்கிறோம். I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. We are done with 21 times chanting of Ho'oponopono healing mantras. மெல்லமா நீங்க ரெடியான உடனே உங்க கைகளை உரசி அந்த எனர்ஜி அந்த வெப்பத்தை உங்க முகம் கைகள் எல்லாத்துலயும் வச்சு உங்களை இந்த சனத்துக்கு கொண்டு வந்து உங்க கவனத்தை இந்த சனத்துல கொண்டு வந்து மெல்லமா கண்களை திறக்கலாம். மெல்லமா கண்களை திறந்து உங்களை அன்மியூட் பண்ணி நீங்க ஒரு தடவை வாய் விட்டு ஹோவோனோபோனோ ஹீலிங் பிரேயரை சொல்லலாம். I'm sorry. Sorry. Please forgive me. Thank you. I'm sorry. Please forgive me. I love you. Thank you. Sir? I'm sorry. Please forgive me. Thank you. ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அனுபவம் இல்லை ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஹீலிங் எனர்ஜியோட நீங்க தூங்க போகலாம். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. இப்பவுமே உங்க கையில தண்ணி இருந்ததுன்னா குடிச்சுக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணுமா? நன்றி நன்றி நன்றி.
நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நேத்து நம்ம சவுண்ட் ஹீலிங் அந்த செஷன் முடிச்ச உடனே நம்ம அபண்டன்ஸ்க்கு தான் சவுண்ட் ஹீலிங் பண்ணணும். ஸோ அதனால நடந்துச்சா அப்படின்னு நான் சொல்றதுக்கு இல்லை. பட் அது அது முடிச்ச உடனே இந்த விஷயம் நடந்ததுனால எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்தேன். ஜஸ்ட் நம்ம ஹீலிங் செஷன் முடிச்ச உடனே முன்னாடி நாங்க ஒருத்தங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருந்தோம். ஸோ அவங்க கிட்ட அந்த கடனை கேட்டிருந்தோம். அது கேட்டு 3 மாசம் ஆகுது. அவங்க தாரேன் பெரட்டி தாரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தெரிஞ்ச நபர் தான், நல்ல நல்ல பர்சன் தான். நாங்க இப்போ இங்க சென்னையில இருந்து மாறணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க கிட்ட கொடுத்திருந்ததை கேட்குறோம். அவங்க பெரட்டுறாங்கிறது 3 மாசம் ஆச்சு. பட் எதுவுமே சொல்லல. நேத்து சவுண்ட் ஹீலிங் செஷன் முடிச்ச உடனே பார்க்கணும், நான் வெளியில போறேன், அவங்க வந்து கொடுக்குறாங்க 2.5 லட்சம் ரூபாவை வந்து கேஷா கொண்டு வந்து தந்துட்டாங்க. இன்னும் ஒரு 50,000 ருபீ தான் தரணும். அதையும் இன்னும் ஒரு 15 நாள் இல்ல ஒரு மாசத்துக்குள்ள தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது மேஜிக்கலா நான் நினைச்சேன். இத்தனை நாள் வரைக்கும் வராம இருந்த அந்த பணம் மேபி அது அவங்க கொடுக்க வேண்டிய பணம் தான். ஆனாலும் எனக்கு அந்த செஷன் முடிச்சு அந்த கைகள்ல நான் தான் வாங்கி சாமி முன்னாடி வச்சேன். ஸோ 2.5 லட்சம் அந்த கட்டா நம்ம பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் சோ அபண்டன்ஸ் அண்ட் ஐ ஃபெல்ட் தட் இட் இஸ் அ டிவைன் பிளெஸிங். எனக்கு வந்து அது ஒரு சிக்னல் மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு ஹீல் ஆகுது, எனக்கு நடக்குதுங்கிறத விட சாக் ஃபேமிலி சாக் ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிச்சுட்டு வரும்போது ஒரு அபரிமிதத்தை என் கண்கள்ல கடவுள் காட்டுறாரு. ஸோ அது எனக்கு வந்து விவரிக்க வார்த்தையே இல்லை. அதை நான் இன்னைக்கு உங்களோட நேர்ல நம்ம மட்டும்தான் இங்க இருக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு வந்து இதை சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அதனால நான் இன்னைக்கு உங்க கூட அதை ஷேர் பண்றேன். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நேற்று எனக்கு நடந்தது. அதை நான் பாதத்துல வெள்ளிக்கிழமை ஒரு செஷன் முடிஞ்சோடனே 6 மணிக்கு எனக்கு அது கைகளில் கிடைக்குது. நான் சாமி முன்னாடி வச்சு அதை கும்பிட்டு நான் தான் கையில வாங்கினேன். ஸோ இட்ஸ் அ டிவைன் பிளெஸிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், த சாக் ஃபேமிலி அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஹியர். அபரிமிதமா நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. என்னெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அது எல்லாம் மேஜிக்கலா நடக்க போகுது. அதுக்கு என்னோட ஆசீர்வாதங்களும் அதுக்கு என்னோட பரிபூர்ண பிரார்த்தனைகளும். நன்றி. Kindly soak in that energy. நானுமே ஷேர் பண்ண முடியும் ஒண்ணுதான். எனக்கு தூக்கம் எப்போதுமே நான் சொல்வேன் இல்லையா, நேத்துக்கு என் நேம் வந்து ஒரு தூக்கம் இதுவுமே இல்ல, அப்படியே ஆழமா தூங்கிட்டேன் நைட்டு. எனக்கு அதுவே ஒரு மிரக்கல் மாதிரி தான் இருந்தது ஹீலிங்க்கு அப்புறம். நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா. பட் நான் இவ்வளவு நாள் இவ்வளவு டீப்பா நான் எப்பயும் தூங்குனதே கிடையாது. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பாதியில எந்திரிப்பேன், தூக்கம் வராது. பட் நேற்றுக்கு நல்லாவே டீப்பா தூங்கிட்டேன். அப்புறம் நீங்க லைக் நம்மளே அறியாம நம்ம கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ப்ரே பண்ணி அந்த இது பண்ணும்போது நல்லா இருந்தது மேம், ஒரு இது இல்லாம. அண்ட் அது வந்து சொல்லுங்க விசா. அண்ட் இப்போ இன்னொரு மேஜிக்கல் என்னன்னா, இப்ப நம்ம இதுல இருந்தோம்ல, இந்த யூடியூப்ல நோட்டிபிகேஷன் ஹவ் ஹோப்பன் போனோ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லவ் லைஃப் மித்தி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி லவ் லைஃப் அப்படின்னாலே எனக்கு அதுவே லைஃபே எனக்கு அதுலதானே கொஞ்சம் எப்போதுமே லவ் லைஃப் அப்படின்னு அதுவும் ஒரு சிக்னலா இருக்கு. நீங்க சிக்னல் சொல்லல அப்படியே நம்மளும் அட்ராக்ட் பண்றோம்ல. எனக்கு ரொம்ப அது உங்களோட ஷேர் பண்றது ரொம்ப இதுவா இருக்கு மேம். True. Super Visa. Thank you for sharing your experience. கட்டாயமா நமக்கு அது வந்து நோட்டிபிகேஷன் இதெல்லாம் தான் சிக்னல். இதெல்லாம் தான் வந்து யூனிவர்ஸ் நம்மளோட கான்வர்ஸ் பண்ணுது, யூனிவர்ஸ் நமக்கு சொல்ல விரும்புதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி நேத்து இன்னொரு விஷயம் நடந்திருந்ததும் பாத்தீங்க அப்படின்னா, டேக் மேங்கோல நான் இப்போதைக்கு டேக் மேங்கோ வழியா தான் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல லீட்ஸ் நீங்க இந்த மாதிரி ஃப்ரீ ஹூனோ போனோம் எல்லாத்துக்கும் அந்த சர்வீஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றீங்கல்ல, ஃப்ரீயா இருந்தாலும் எதுனாலும். ஸோ அதுல எனக்கு லீட் டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்பதான் நான் அதை எடுத்தேன். நேத்து கரெக்டா அந்த செஷன் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு மெயில் என்ன வருது அப்படின்னா, நீங்க 100வது லீடு அதுல எடுத்துட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன். ஸோ உங்களுக்கு அதுல 100 லீட்ஸ் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னும் நீங்க மேல வரணும். டேக் மேங்கோல இருந்து எனக்கு ஒரு மெயில் வருது. அது ஆட்டோமேட்டட் மெயில் தான். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் 100 லீட்ஸ் அதுல வந்தோடனே ஆட்டோமேட்டிக் மெயில் தான்.
ஆனாலும் ஐ ஃபெல்ட் தட் இட் இஸ் அ பிளெஸிங் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் வராதது நேத்து ஒருத்தங்க யாரோ ஒரு 2 பேர் நேத்து அதுல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க ஃப்ரீ செஷன் எதுலயோ, அதன் மூலமா நேத்து அந்த மெயில் எனக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிக்னல் அதுதான். நன்றி விசா, நீங்க அத ஷேர் பண்றதுக்கு. நோட்டிபிகேஷன் அண்ட் தூக்கம், எவ்வளவு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுபா கிளியரா சொன்னாங்கல்ல, நம்ம உடம்புல அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன கேட்டா நம்ம உடம்புல தண்ணி இருக்கு. ஸோ அந்த சவுண்ட் ஹீலிங் பண்ணும்போது அந்த தண்ணி உள்ள அந்த உடம்பு பாடி 70% தண்ணி, அதனாலதான் அந்த ஹீலிங் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தண்ணிக்கு அந்த வைப்ரேஷனை உருவாக்குது. ஸோ அதனாலதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிளாக்கேஜஸும் எல்லாமே கிளியர் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு அந்த சவுண்ட் ஹீலிங் முடிச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியில அந்த வைப்ரேஷன் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கோ அது வரைக்கும் நம்ம பாடியில அந்த ஹீலிங் எஃபெக்ட் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால கூட தாழ்ந்த தூக்கம் வரும். அவங்க செய்யும் போதே அன்னைக்கு சொன்னாங்க, நிறைய பேருக்கு சவுண்ட் ஹீலிங் பண்ணும் போதோ இல்ல அந்த இது ப்ராசஸ் பண்ணும்போது தூக்கம் வருதுன்னு சொல்லிடுவாங்க. அது தூக்கம் வருது அப்படின்னா அந்த ஹீலிங் ப்ராப்பரா நடந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தூக்கங்கிறது அந்த வைப்ரேஷன். So healing energy has been raised to that vibration to give you that sleep. அதனால விசா நேத்து உங்களோட எனர்ஜி ஹையர் லெவலுக்கு கரெக்டா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆழ்ந்த அந்த தூக்கம் வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் பிளாக்கேஜஸா இருந்ததோ அது நல்லா கிளியர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை கேட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு விசா. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. இந்த ஹீலிங் இன்னும் நல்லா நமக்கு எல்லாருக்கும் பயன்படணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ரெக்வஸ்ட், சுபாக்கு கட்டாயமா ஒரு டெஸ்டிமோனியல் கொடுங்க. ஏன்னா அவங்க இப்பதான் அவங்க 1-on-1 தான் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் கோச்சிங் அவங்க ஆரம்பிக்கல. பட் அவங்க எக்ஸலண்டா பண்ணாங்க. அன்னைக்கு எனக்கு என் கூட ட்ரையல் எடுத்ததை விட எக்ஸலண்டா இருந்தது உங்களுக்கு கொடுத்தப்போ. ஸோ அதனால அவங்களுக்கு குரூப் கோச்சிங் அவங்க இன்னும் ஆரம்பிக்கல. அவங்களுக்கு ட்ரெஸ் பைலட் அந்த லிங்க் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனா அவங்க கிட்ட நான் அஷூர் பண்ணியிருக்கிறேன், எப்படியும் 5 பேர்கிட்ட இருந்து நான் டெஸ்டிமோனியல் உங்களுக்கு வாங்கி தரேன். அதைத்தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட டெஸ்டிமோனியல் தான் அவங்க மற்ற இடங்கள்லயும் பயன்படுத்த போறாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு வீடியோ டெஸ்டிமோனி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட்லயாவது ஒரு பேராகிராஃபுக்கு கொடுங்க. அது அவங்களுக்கும் நம்ம கொடுக்குற ஒரு என்ன சொல்ல ஒரு கிஃப்டா இருக்கும். நமக்கு அவங்க பண்ணினதுக்கு நம்ம சாக் சிஸ்டர்ஸ் கொடுக்கும்போது கீழே சாக்குன்னே போட்டே கொடுங்க, உங்க பேரை போட்டு சாக்கு அப்படின்னு போட்டு கொடுங்க, சாக் சிஸ்டர் அப்படின்னே போட்டு கொடுங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அது வாங்கி தரேன்னு அவங்க கிட்ட நான் அஷூர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது நீங்க கொடுங்க. லக்ஷம் நீங்க அதை எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்றதுக்கு பாருங்க. ராஜியும் கூட கொடுப்பாங்க, அவங்களையும் அமேசிங் தான் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. கொடுப்பாங்க கட்டாயமா எல்லார்கிட்டையும். நம்ம சாக்ல இருக்கிறதுக்கு எல்லார்கிட்டையும் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. துர்கா, லதா, அப்புறம் இவங்க சரிகா அவங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்றேன். So thank you so much for turning up for today's Ho'oponopono healing session. May all you be healed and may all you be blessed with abundance in every form of your life. Thank you so much. Thank you so much. Bye. Take care.